Hi and welcome back to our wake-up session. இந்த வீடியோல ஒரு 10 wake-ups மட்டும் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? சோ எப்பவுமே சொல்றதுதான். சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, garrulous. சோ garrulous அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா பேசுறது. ஓகேவா? டாக்கேட்டிவ் தான், பட் எக்ஸசிவ்லி டாக்கேட்டிவ். டாக்கேட்டிவ் தான், பட் என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸஸா, அதிகமா. garrulous அப்படின்னா டாக்கேட்டிவ் பட் எக்ஸசிவ்லி டாக்கேட்டிவ். ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமா பேசுறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், garrulous அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா intransigence. இப்போ இந்த இடத்துல இன்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க transigence. இப்போ ட்ரான் அப்படின்னா என்னது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கான ரூட் வேர்டா. அப்ப இன்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். அப்ப ரூட் வேர்டுல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் எனக்கு ஒளிஞ்சிருக்கு, இன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஒளிஞ்சிருக்கு. அப்போ சம்திங் தட் இஸ் நெகட்டிவ் ரிலேட்டட் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், விச் மீன்ஸ் ரெஃப்யூசல் டு சேஞ்ச். intransigence அப்படின்னா ரெஃப்யூசல் டு சேஞ்ச், ரெஃப்யூசல் டு change. ஓகேவா? intransigence, refusal to change. சோ அடுத்த வேர்டு பாருங்க, fracas. சோ அந்த fracas அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா loud fight. ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போடுறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த fracas அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லலாம். சோ loud, a loud fight. loud ஓகேவா? a loud fight. fracas அப்படின்னா a loud fight. சோ அடுத்த வேர்டு பாருங்க, assuage. ஸோ assuage அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றோம், காம் டவுன் பண்றோம், இல்லை அப்படின்னா பெயினை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்மி பண்றோம், பெயினை கம்மி பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா assuage அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலாம். டு காம் ஆர் மேக் சம்திங் லெஸ் பெயின்ஃபுல். assuage அப்படின்னா டு காம் ஆர் மேக் சம்திங் லெஸ் பெயின்ஃபுல். அடுத்து பாருங்க, அடுத்த வேர்டு furtive. ஸோ இந்த furtive அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப சைலண்டா பண்றோம், இல்லை அப்படின்னா சீக்ரெட்டா பண்றோம், பிகாஸ் இன் ஆர்டர் டு அவாய்ட் பீயிங் நோட்டிஸ்ட். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா டன் குவைட்லி, இல்லை அப்படின்னா வெரி குவிக்லி, வெரி சீக்ரெட்லி. எதுக்காக அப்படின்னா யாரும் நோட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நாட் டு பி நோட்டிஸ்ட், நாட் டு பி நோட்டிஸ்ட், இல்லை அப்படின்னா நாட் டு பீயிங் நோட்டிஸ்ட். டன் குவைட்லி, இல்லை அப்படின்னா குவிக்லி, furtive. ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா precarious. precarious. அடுத்த வேர்டு வந்து பார்த்தோம்னா precarious. ஸோ precarious அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா unsteady, which means கொஞ்ச நேரத்தில் அது கொலாப்ஸ் ஆயிடும், விழுந்துரும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னது, precarious. likely to fall or collapse, unsteady, unsteady. ஸோ அடுத்த வார்த்தை வந்து பார்த்தோம்னா tenacious. ஸோ tenacious அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ persistent. ஓகேவா? holding on tightly for a long period of time. ஸோ persistent, continuous. ஸோ persistent-ம் இந்த tenacious-ம் சேம் மீனிங் தான். ஸோ அடுத்த வார்த்தை பார்த்தோம்னா immaculate. ஸோ immaculate அப்படின்னா perfectly clean, ரொம்ப சுத்தமா ஓசிடி மாதிரி தான். perfectly clean, immaculate. immaculate அப்படின்னா perfectly clean.
இல்ல அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஃப்ரீ ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். பர்ஃபெக்ட்லி கிளீன், ஃப்ரீ ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஸோ அடுத்த வார்த்தை பாருங்க, பெர்ஃபீடியஸ். ஸோ பெர்ஃபீடியஸ் அப்படிங்கிறது நாட் டு பி ட்ரஸ்டட். ஓகேவா, நாட் டு பி ட்ரஸ்டட், நம்ப முடியாதது, நம்பகத்தன்மை இல்லாதது, அது எல்லாத்தையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பெர்ஃபீடியஸ் அப்படிங்கிற வார்த்தை மூலமா சொல்லலாம். நாட் டு பி ட்ரஸ்டட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியான ஒரு வார்த்தை அப்ஃபஸ்கேட். ஸோ அப்ஃபஸ்கேட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு மேக் அன்கிளியர், டு பி கன்ஃபியூஸ்ட், குழப்பமடைய செய்யறது. டு மேக் அன்கிளியர், குழப்பமடைய செய்யறது. லெட்ஸ் ஹேவ் அ குயிக் ரிவிஷன், பின்னாடி இருந்து போயிடலாம். அப்ஃபஸ்கேட் which means to make unclear. பெர்ஃபீடியஸ், பெர்ஃபீடியஸ் அப்படின்னா நாட் டு பி ட்ரஸ்டட், நம்ப கூடாதது, நம்பகத்தன்மை இல்லாதது. immaculate which means perfectly clean or else free from mistakes. tenacious அப்படின்னா persistent, holding tightly. precarious அப்படின்னா unsteady. ஓகேவா, likely to fall or collapse. precarious. furtive அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப குவைட்டா குயிக்கா பண்றோம், பிகாஸ் நாட் டு பி நோட்டிஸ்ட். அடுத்து assuage. assuage அப்படிங்கிறப்போ டு காம் இல்ல அப்படின்னா பெயினை கம்மி பண்றது. டு டூ சம்திங் இன் ஆர்டர் டு லெசன் தட் பர்டிகுலர் பெயின். assuage அப்படின்னா டு காம் இல்ல அப்படின்னா அந்த பெயினை கம்மி பண்றது. ஓகேவா, அதுக்கு அடுத்து fracas. fracas அப்படின்னா லவுட் ஃபைட், a loud fight. intransigence அப்படின்னா refuse to be changed, அதாவது மாறதுக்கு மறுக்கிறது, எந்த ஒரு மாற்றத்தையும் மறுக்கிறது. garrulous அப்படிங்கிறப்ப excessively talkative. ஓகேவா, hope this session is useful and thank you for watching.